ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பார்ட் ரெசிபி தான் காராமணி சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு காராமணி எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, 2 வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகா, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் வரமிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி குக்கர் விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான காராமணி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரமாக கிளறி விட்டுடுங்க. சாதம் வந்து உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். இதேமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.